ஏண்டி கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன் எல்லா பொண்ணுங்களும் அவங்க புருஷன் போட்டாங்க எதுவுமே செத்துக்காம அவங்க குழந்தைய போட்டாங்க மட்டும் கட்டுறாங்க? இது ஒரு நல்ல கேள்வி. நீ நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா எல்லா கம்பெனிலயும் அவங்க ப்ராடக்ட தான் ப்ரமோட் பண்ணுவாங்களே தவிர அந்த ப்ராடக்ட தயாரிச்ச மிஷினை கண்டுக்கவே மாட்டாங்க. எங்க புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. புருஷங்கிறது கான்கிரீட் சிமெண்ட் மாதிரி கெட்டினவுன்னு அடிக்கவோ மிதிக்கவோ குத்தவோ கூடாது. ஒன்ஸ் நல்லா செட் ஆக விட்டுறணும். செட் ஆயிட்டா அப்புறம் என்னன்னா நம்ம தூக்கி போட்டு மிதிக்கலாம். கேட்டுக்கிட்டீங்களா? பொண்டாட்டிங்கிறது மண்பானை மாதிரி முதல்லயே நமக்கு பிடிச்ச டிசைன்ல பிடிச்ச வடிவத்துல செதுக்கிடணும். அப்புறம் ஒன்னும் பண்ண முடியாது. தக்காளி சட்னி இது, நான் வெங்காய சட்னி நினைச்சுக்கிட்டு இருக்கேன். சம்மந்தி இவ்வளவு தூரம் பாராட்டி பேசுற டிஃபனை எந்த மருமக டிஃபன் பண்ணது? இந்த குசும்பு தானே வேண்டாங்கிறது. இந்த 28 வருஷ வாழ்க்கையில ஒரு நாளாவது ஒரு வேளையாவது என் சமையலை பத்தி ஒரு வார்த்தை புகழ்ந்து பேசிருக்கீங்களா? போடுறத வலிச்சு வலிச்சு திங்க வேண்டியது, ஹோட்டல்ல எந்திரிச்சு போற மாதிரி எந்திரிச்சு போயிட வேண்டியது. என்ன பண்றது? கணவன் அமைவதெல்லாம் கடவுள் செஞ்ச சதி இல்ல, எல்லாம் அந்த சம்பந்தி செஞ்ச சதி. இங்க உட்காந்து கேம் விளையாடுறதுக்கு பதிலா எல்லா வேலையிலும் எனக்கு ஒரு கை கொடுக்கலாம்ல. நீ கை கொடுக்கவே தேவையில்லை, ஃபர்ஸ்ட் கிளம்பு. எனக்கு நல்லா வந்து வாட்ச் இருக்கு பாரு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கே. சூப்பரா இருக்குல்ல? சூப்பரா இருக்கே. ஆர்டர் பண்ணிட்டா? ஆர்டர் பண்ணு. உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லல்ல? எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா எனக்கு என்ன பிரச்சனை? நான் ட்ரெஸ் சொன்னேன். பாத்தியாடி, 2 பேரும் என்னமா நக்கல் அடிக்கிறாளுங்க. இவ அக்காவா அவ சொக்காவான். எத்தனை நாளைக்குதான் இப்படி கட்டி பிடிச்சு கொஞ்சிறாளுங்க நானும் பாக்குறேன். கூடிய சீக்கிரமே கொத்தா முடிய பிடிச்சுக்கிட்டு 2ம் ரோட்ல உருள போதுங்களா இல்லையான்னு பாரு.